வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கூட. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம உடச்சக்கல்லை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நாம் 1 டம்ளர் அளவு உடச்சக்கல்லை எடுத்திருக்கேங்க. அதே 1 டம்ளர் அளவு பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் இந்த வெல்லம். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த உடச்சக்கல்லையெல்லாம் போட்டு 2 ஏலக்காவும் சேர்த்து நாம் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போது ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க. இப்போது 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை அதில் சேர்த்துடலாம். 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வெல்லம் கரைஞ்சிடுங்க. நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரும். இந்த நேரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற உடச்சக்கல்லையே இதில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. பாருங்கள், நல்லா உருகி எல்லாம் நல்லா கலந்து வரும். நடுவில் நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்ல திக்னஸ் வந்துருச்சு. ரொம்ப கட்டி ஆகிடுங்க. ரொம்ப திக்காக நம்ம கலரி விட்டு எடுத்தோன்னா ஆறுனா ரொம்ப கட்டி பட்டுரும். அதனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தளன்னு இருக்கும்போதே எடுத்துட்டோன்னா ஆற வச்ச பிறகு சரியாக இருக்குங்க. நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக. ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க இது. நமக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபி பாருங்கள், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.